கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ரோமருக்கு எழுதின நிருபம், அதில் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 5:2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இன்றைய தினம் தேவ மகிமையை பெற்றுக் கொண்டதற்காக நம்ம மேன்மை பாராட்டுவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். மேன்மை பாராட்டுகிறோம். அநேக காரியங்களை நம்ம மேன்மை பாராட்டுகிறோம். என் குடும்பம் எப்படி தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் என்ன வேலை பார்த்துருக்கேன் தெரியுமா, என் குடும்பத்தில் எப்படி இருந்தாங்க தெரியுமா, என் சொத்துக்கள் எவ்வளோ தெரியுமா அப்படின்னு தன்னை குறித்தே மக்கள் மேன்மை பாராட்டுவதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்ம தேவனை பற்றி அறிந்த மக்கள் நம்ம யாரை மேன்மை பாராட்ட வேண்டுமா, தேவனை மேன்மை பாராட்ட வேண்டும். அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? நம்மளை முன்னிலைப்படுத்துகிறோமா, இல்லை நம்மளை உண்டாக்கி நமது சாயலாக நம்மளை படைத்து பேர் சொல்லி அழைத்த நமது தேவனை நம்ம முன்னிலைப்படுத்துகிறோமா, மேன்மைப்படுத்துகிறோமா? அதுதான் மெயினான காரியம். நிறைய நேரம் நம்ம உழுது போவதுக்கு மெயினான காரியம் என்ன? சுயம். நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்றது தான் நிறைய நேரத்தில் உழுது போயிடும். அப்போ தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக யாரையும் பலி கொடுக்க தயாராக இருக்கிற மக்களாகத்தான் காணப்படுகிறோம். இது சொந்த பந்தங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், எந்த இடத்துலையும் இருக்கலாம். வேலை பார்க்குற இடத்துலையும் நீங்கள் அநேகர் அப்படி பார்த்துருக்கலாம். தன்னோட பொதுப்பை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் மேலே போவதற்காக அடுத்தவங்களை இழுத்து போட்டு மிதித்து போகிற சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, தேவ மகிமையை, தேவனை மேன்மை பாராட்டுவதற்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை இது மூலமா தெரிந்து கொள்ளலாம். இதில் பாருங்க, இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அவர் மூலமாய், யார் மூலமாக? இயேசுவின் மூலமாக, பிதாவின் மூலமாக நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியம். அப்ப தேவ கிருபையில் யார் பிரவேசிக்க முடியும்? பிதாவின் கிருபையில்னா இயேசுவின் ரத்தத்தின் மூலமா தான் அந்த கிருபையில நம்ம பிரவேசிக்க முடியும், தேவனுக்கு பிரவேசிக்க முடியும். அப்ப இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு நமக்கு கிருபையா இருந்ததை நம்ம விசுவாசிக்க வேண்டும், அறிக்கையிட வேண்டும். இதுல சரியாக பார்த்தீங்கன்னா 3 காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 கிருபை, 1 விசுவாசம், அடுத்து தேவ மகிமை. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய பிதாவின் கிருபையிலே நம்ம பங்கு பெறுவதற்காக நம்மளோட அழைப்பு இருக்கிறது. அதை நம்ம உணர்ந்து கொள்கிறோமா? இல்லை நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் ரொம்ப நீதிமான், அதனால் நான் உள்ள விரும்புவேன் அப்படின்னு நினைக்கிறோமா? கிடையாது. நீங்க விரும்பும் பரிசுத்தம்னா தேவனுக்கு தேவையே இல்லாத காரியம். அது குப்பையாக எண்ணுவார் அவரு. தேவன் விரும்பும் பரிசுத்தம் அது நம்மகிட்ட இருக்கிறதா? அதை நோக்கி நம்ம போவதற்காக, தேவ கிருபையில் நிலைத்து நிற்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த கிருபை தான் என்ன பண்ணுமா? தேவனிடத்தில் சேரும் இந்த விசுவாசம் கிடைக்கும். நமக்கு தேவனத்தை பற்றி கொண்டு விசுவாசம் கிடைக்கும். அப்ப கிருபையின் மூலமாக விசுவாசத்தில் பெருக வேண்டும். விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா ஆவின் கனிகளில் ஒன்று விசுவாசத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அப்ப அந்த கிருபை மூலமா தான் விசுவாசம் நமக்கு கிடைக்கிறது. அந்த விசுவாசத்தின் மூலமாக நம்ம அடுத்து எந்த இடத்துக்கு போகிறோம்னா தேவ மகிமையை அடைவோம். தேவ மகிமையை அடைவோம்னா என்ன? தேவனை போல பிரகாசிக்க போறீங்க. எழுப்பி பிரகாசி உங்க ஒளி வந்ததுன்னா நீங்க தேவனை போல பிரகாசிக்க போறீங்க. தேவ மகிமை உங்க மேல வந்து விட்டது, இனி வரப்போறது கிடையாது. ஏற்கனவே உங்க மேல இருக்கிறது, தேவ மகிமை இருக்கிறது. அதை உணர வேண்டும். நம்ம அதை உணர்ந்துட்டோம்னா நமக்கு எந்த ஒரு இடர்பாடும் கிடையாது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு, இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு நடப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அப்ப கிருபையாலே நம்மளை புதிய வாழ்க்கைக்குள் இயேசுவின் ரத்தத்தால நம்மளை மீட்டெடுத்து கொண்டார் இயேசு கிறிஸ்து. எதுக்காகனா தேவ மகிமையை அடைவதற்காக, பிதாவின் மகிமையை அடைவதற்காக, அதை அடைந்து அவரை போல வாழ்வதற்காக, அடையாள அற்புதங்கள் செய்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். யோவான்ல பார்க்கலாம், இன்னை விசுவாசிக்கிறவனால் நடக்கும் காரியங்கள் சொல்லிட்டு, நான் செய்த காரியங்களை செய்வார்கள், என்னிலும் மேலான கிரியைகளை செய்வார்கள். இதுதான் தேவனுடைய பிரியம், பிதாவின் பிரியம் நம்ம மேல. அப்ப இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னா இந்த கிருபையினாலே விசுவாசத்திலே, பிதா இயேசுவின் மேல் வைத்திருக்க விசுவாசத்திலே நிலைத்து நிற்கும் பொழுது, தேவ மகிமையானது உங்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பின் நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்காக சாட்சியாக நம்ம வாழ்வோம். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நம்ம எங்கே இருக்கோம்? நம்ம மேன்மை பாராட்டுவது யாரை குறித்து? நம்மளை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமா? இல்லை நம்மளை அழைத்த இயேசுவின் பிதாவின் காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமா? அதை நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்கு கர்த்தர் இன்றைய தினம் நம்ம அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அட்மிட் பரலோக பிதாவே, தாப்பனே, நாங்கள் உமது மூலமாக கிருபையிலே நிலைத்து நின்று உண்மை பற்றும் விசுவாசத்திலே வளர்ந்து
தகப்பனே தேவ மகிமையை பெற்றுக்கொள்வோம் என்று மேன்மை பாராட்டுவதற்காக நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் உலகத்தை குறித்து எங்கள் காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டாமல் எங்களை அழைத்த தமது சாயலாக எங்களை படைத்த பிதாவையும் இயேசுவையும் தகப்பனே பரிசுத்தாவியானவரையும் குறித்து மேன்மை பாராட்ட நாங்கள் புரிந்து கொண்டு அந்த நிலையிலே நிலைத்து நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே உண்மை மேன்மை பாராட்டும் உமது நாமத்தை உயர்த்தி பிடிக்கும் பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை நீ அழைத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அழைப்பின் சத்தத்தை கேட்டு அதிலே நிலைத்து நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.